வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாலையபட்சம் பலகாரம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 8வது நாளுக்கான பலகாரம் நம்ம பார்க்க போறோம். அரிசியே சேர்க்காத சாஃப்டான இட்லியும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அரிசியே சேர்க்காம நல்ல புரோட்டீன் ரிச் இட்லி, உள்ளேயும் பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு செம்ம சூப்பரா வந்திருக்கு. பருப்பு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒன் பாட் சாம்பாரும் நம்ம பார்க்க போறோம். அரிசியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாலையபட்சத்துக்கு மட்டும் இல்ல, இந்த இட்லி நம்ம எப்ப வேணா பண்ணி சாப்பிட நல்ல புரோட்டீன் ரிச்சா இருக்கும். அதே மாதிரி இந்த சாம்பார் இந்த இட்லியோட மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். இந்த இட்லிக்கு நம்ம அரிசியே சேர்க்காததுனால சீக்கிரம் ஊறிடும், குவிக்கா அரைச்சிடலாம். அது மாதிரி சீக்கிரம் ஃபர்மெண்ட்டும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த இட்லியும் ஒன் பாட் சாம்பாரும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்னாவே நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்சியில அரைக்கிறது ஈஸியா இருக்கும். மாவும் நமக்கு நல்லா காணும், மிக்சியும் சூடாகாம இருக்கும். பருப்பு 4 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லயே நான் வச்சு எடுத்துட்டேன். தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு பருப்பை நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். பாருங்க இதை போல நம்ம அரைச்சுக்கணும். நல்லா ஃபிளஃபியா வந்திருக்கு பாருங்க. கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி இருக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மாவை பாருங்க நல்லா சாஃப்டா அரைச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஓரங்கள் எல்லாம் நீட்டா எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5-6 மணி நேரத்திலே ஃபர்மெண்ட் ஆயிடும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. மாவை லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி பாட்ல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, நல்லா ஆவி வருது பாருங்க. நம்ம இது போல துணியில இட்லி பண்ணாலும் பண்ணலாம், இல்ல இட்லி பிளேட்ல நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த இட்லி ஸ்டீம் ஆறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இட்லி வேகத்துக்குள்ள நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். 1 பாட் சாம்பார் அப்படிங்கறனால டைரக்டா குக்கர்லயே பண்ணிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பரங்கிக்காயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணிருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இதுல ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இது போல ஒரு மேஷரோ இல்லைன்னா மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த தக்காளி பரங்கிக்காய் இது ரெண்டையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சு விட்டுருவோம். இப்ப நல்லா மசிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு இல்லையா, வெந்நீரை நமக்கு தேவையான அளவு நம்ம இதுல விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃபன் சாம்பார் நீர் கறந்தா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது போல ஒரு கொதி வந்ததும் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். சாம்பார் இதோட நீர்க்க வேணும் அப்படின்னா இன்னோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாம்பாரை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். 8 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா இட்லி வெந்த வாசனை வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இப்படி பார்த்தா கூட நமக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஒட்டலை இல்லையா, நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. போர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க.
பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அரிசியே சேர்க்காம நல்ல புரோட்டீன் ரிச் இட்லி. உள்ளேயும் பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு செம்ம சூப்பரா வந்திருக்கு. நல்லா ஆவி பறக்குது இட்லி. இட்லி வேகத்துக்குள்ள சாம்பார் வந்து குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். இட்லியும் செம்ம சாஃப்டா வந்திருக்கு. அது நம்மளே பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி சாம்பார் காம்பினேஷன் எப்பயுமே சூப்பரா இருக்கும். அட்டகாசமா இருக்கு. இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. நல்லா இந்த பருப்பு வாசனையோட அருமையா இருக்கு. சாம்பார் வந்து அந்த தக்காளியோட புளிப்பு, பரங்கிக்காய் நம்ம கொஞ்சமா சேர்த்திருக்கோம். அது கன்சிஸ்டன்சி சரி பண்றதுக்காகவும் இந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காகவும் சேர்த்திருக்கோம். பரங்கிக்காயில கொஞ்சமா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, இதுவும் அது சாம்பார் பவுடர் எல்லாம் கலந்து பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அரிசி சேர்க்காம வெறும் பைத்தம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நம்ம பண்ணதுனால இந்த இட்லி வந்து புரோட்டீன் ரிச்சா இருக்கும். கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மாலை பட்சம் மட்டும் இல்ல, நம்ம எப்ப வேணாலும் இது பண்ணி சாப்பிடலாம். நம்ம சாதாரணமா அரிசி எல்லாம் ஊற வச்சு அரைப்போம் இல்லையா இட்லி மாவு, அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாரம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த பருப்பு மட்டும் நம்ம சேர்த்து அரைக்கிற இந்த மாவு வந்து 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட மாலை பட்சத்துக்காகட்டும் இல்ல மத்த நாளுக்காகட்டும் இந்த இட்லியும் இந்த 1 பாட் சாம்பாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலை பட்ச ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.